2025 அதிகமாக வந்து கூகுளில் தேடப்பட்ட ஒரு படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி தான். இந்த படத்தில் இருக்க ஸ்டார் காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவே பேசிட்டு இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆகஸ்ட் 14th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மிகப்பெரிய வைத்தறிச்சல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை எப்படியாவது நெகட்டிவ் ரிவ்யூஸோ இல்லை வேற ஏதாவது பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல்ல பயங்கரமான ஒரு ஒரு கூட்டம் வந்து அலைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஒன்று சொல்றேன், அன்பால சேர்ந்த கூட்டம், தலைவரோட கூட்டம். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவர் நடித்தார். ரியலாக வந்து அவர் அன்பையும் பாசத்தையும் காட்டி தான் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அவர் சேர்த்துருக்காரு. 74 வயசு அவருக்கு. 74 வயசில் இன்னைக்கும் இந்திய சினிமாவில் 74 வயசுல ஹீரோவா யாராவது நடிக்கிறாங்களா? அதுவும் இந்த அளவுக்கு பொருட்செலவில் இந்த அளவுக்கு சேலரி வாங்குற ஒரு ஹீரோவை உங்களால காட்ட முடியுமா? அப்படியெல்லாம் இல்லைங்கிறனால தான் உங்களுக்கு வைத்தறிச்சல் வருது. தலைவரை பார்த்து தலைவர் மாதிரி ஒருத்தரால இன்னைக்கும் இனிமேலும் பிறந்து வரவே முடியாது. அவர் வந்து ஒரு அதிசய பிறவி. அவர் வந்து அவருடைய ஜாதகமே மிகவும் அதிசயமான ஜாதகம். அவரோட வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம். அவர் வந்து ஒரு அமித சுரபி அப்படின்னே சொல்லலாம். நீங்க வைத்தறிச்சல் படுறதை பத்திலாம் தலைவரும் கவலைப்பட மாட்டாரு, தலைவர் ரசிகர்களும் கவலைப்பட மாட்டாங்க, தலைவரை வந்து ரசிச்சிட்டு இருக்க தலைவரோட தொண்டர்களும் கவலையே படமாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா கடவுள் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. தலைவருங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சொல்லலாம். தன்னுடைய ரசிகர்களில் வந்து அவர் அதாவது அரவணைக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 வருஷம் சாதனை படைச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த சாதனையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான்